பாசமுள்ள அண்ணன் மகனே. என்னங்க இது? விளக்கு தேய்க்காம வீட்டுக்குள்ள பூதம் வருது. பூதம் இல்ல, சாதம் திங்க வந்திருக்காரு எங்க சித்தப்பா. இன்னைக்கு நான் சாதம் வடிக்கலையே. கவலையை விடு, இட்லியை கரைச்சு கொடு திம்பாரு. கார்பரேஷன் லாரி மாதிரி குப்பத்தட்டிக்கு பதிலா வந்திருக்காரு. மகனே சித்தப்பா அம்மா எம்எம் ஃபார்ம் மெத்தையில படுத்த ஒரு உணர்வு. சித்தப்பா சித்தப்பா தூங்கிட்டீங்களா? இல்ல, பசி மயக்கத்துல இருக்கிறேன். முற்பாடு சாப்பாடு, பிற்பாடுதான் பேச்சு. இது என்ன வாய்ப்பாடா? சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எப்படி ஏற்பாடு பண்றது? இப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களே, கலட்டித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. எசைக்கு ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சு அருமா. எசக்கியம்மா சாம்பார ஊத்துமா ஊத்துமா, அணை கட்டிடுறேன் அணை கட்டிடுறேன். கவர்மெண்ட் அணை கட்டுதோ இல்லையோ, நீங்க கட்டுறீங்க. சித்தப்பா இவ்வளவு பெரிய உடம்புக்கு வாய் பத்தாது, சின்னதா இருக்கு. அடுத்த தடவை வரும்போது பெருசு பண்ணிடுறேன். கிழிஞ்சிடும் வாய் தான். என்ன சித்தப்பா சிக்கிருச்சா? இல்ல, ஏப்ப வருதான்னு பாக்குறேன். வரல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன? வயிற்றுக்கு பட்டலைன்னு தெரியுது. எசக்கி அம்மா ஒரு 500 இட்லி கொண்டு வந்து போடு, சரியா போகுது. என்னது? இன்னும் இட்லி வேணுமா? ஆமா. இத பாருங்க, இருக்கிற அரிசி எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் இட்லி வேணும்னா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அரைச்சுதான் கொண்டு வரணும். கால் வயிற்றுக்கு விருந்து கொடுக்க முடியாத உங்க வீட்டுல ஒரு வாரம் நான் எப்படி தங்குறேன்? சித்தப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. கைய ஆட்டாதப்பா, இருக்கிற இட்லி கீழே விழுந்துட போகுது. சித்தப்பா நீங்களா? ஆமா நான் தான். எங்க இவ்வளவு தூரம்? இன்னும் கிட்ட வந்துட்டா? ஒண்ணுல நம்ம ஏற்கனவே ரொம்ப நெருங்கிட்டப்பா, அதான் இன்னும் கொஞ்சம் நெருங்கிடலான்னு. என்ன சொல்றீங்க? எதிர் வீட்டுக்கு நான் குடி வந்துட்டேன், அதான் சொன்னேன். ஐயோ, அங்க அப்பப்ப தண்ணியும் வராது, லைட் எரியாது. உங்க வீட்டுல வரும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, நீங்க சரியான ஆள் தான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா கேட்கலன்னு நினைக்க மாட்டேன். உங்க பேர் என்னங்க? நாகராஜன் டி. என்னது? டியா? ஓ டி இனிஷியல். அதானே பார்த்தேன். நாகராஜன் டி, நாகராஜன் பிஏ, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்குவேன். சாப்பிடுறது எப்படி? வாயால தானே? அடேங்கப்பா. ஏய் ஐயா, சரக்கு எடுத்துட்டு போய் பார்ட்டி கிட்ட சேர்த்து. புதுசா வந்திருக்கிற சிஐடி ஆபீசரால கெடுபடி அதிகமா இருக்கு. எப்படி சரக்கு எடுத்துட்டு போறது? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடத்திக்கிட்டு போற பாம்பு தோல் யாருக்கு, யார் மூலமான்னு சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லையா? இல்லன்னா உங்களை சொல்ல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எதுக்குடா தகராறு? ஐயாவுக்கு நானே சொல்லி கொடுத்தோம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் இவங்க பாம்புத்தோல் கடத்துற கோஷ்டியை சேர்ந்தவங்க. இவங்களை பிடிச்சிட்டேன். ஆனா இவங்க தலைவன் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவேன். சார் நாங்க சாதிக்க முடியாத சிஐடி இன்ஸ்பெக்டரா இருக்க நீங்க சாதிச்சிட்டீங்க. என்னது? எதிர் வீட்டுல இருக்கிறவன் போலீஸ் சிஐடி ஆபீசரா? ஆமாங்க முதலாளி, பாம்புத்தோல் கடத்துற கோஷ்டிய அடியோடு அடிச்சே தீருவேன், அவங்க தலைவனை உயிரோடு பிடிச்சே தீருவேன்னு நமக்கெல்லாம் எச்சரிக்கை விட்டுருக்கான் முதலாளி. எமனுக்கே எச்சரிக்கை விடுறவன் நான், எனக்கு இவன் எச்சரிக்கை விடுறானா? முதலாளி வெளி உலகத்துக்கு நல்லதான அடிக்கிறீங்க, பொதுமக்களுக்கு நீங்க குற்றவாளி நிரூபிச்சுட்டானா நம்பிடுவாங்களா? ஓனாய நம்புற ஆடு, வெற்றவனை நம்புற மாடு என்ன நம்ப மாட்டாங்களா? நல்லா நம்புவாங்களோ? நீங்களா? என்ன இப்படியே வந்துட்டீங்க? என்ன என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு குழாயில மாமூலா தண்ணி வரல. குழாயில தண்ணியே வரலையா? நம்ம வீட்டுல இருக்கிற கை பம்ப் ரிப்பேர். இந்த காலத்து பம்ப் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குதுங்க. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? அதுக்காக பழைய காலத்து பம்பை வாங்கி மாட்ட முடியுமா? நமக்கு அமைஞ்ச பம்ப் அப்படி. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இந்த பக்கெட் நிறைய தண்ணி குடுத்தீங்கன்னா பாய கழுவ, அப்புறம் உடம்ப கழுவ. எப்படி வசதி? நீங்க தரீங்களா? நான் உள்ள போய் எடுத்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நானே கொண்டு வந்து தரேன். அப்ப இந்தாங்க. வேணாம் வேணாம், நான் எங்க வீட்டு பக்கெட்ல கொண்டு வந்து தரேன். என்னவ வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிற? பரவாயில்ல. ஏ செல்வி, என்ன யாருக்கு தண்ணி எடுத்துட்டு போற? அது வந்து எனக்கு தெரிஞ்சவரை எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு, அவருக்குதான். ஏன் அவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலையா? அவர் வீட்டு குழாய் கொஞ்ச நாளா ரிப்பேர். அப்படியா? அது கிழவி இந்த எதுக்கு எடுத்து விடுதானே, நானே பொடிநடையே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உண்டாயே சொன்னா கேளு, நிறைய தண்ணி இருக்கு, கீழே போட்டுருவேன். மிளகா அரைச்சு வச்சிருக்க, கொண்டு போய் வச்சிரு. ஐயோ என்ன இது, இவன் நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சு போல இருக்கு. ஜம்முன்னு காத்தோட்டமா இருக்கே. என்னவ அன்னைக்கு காப்பாத்தணும், அன்னைக்கு ஒண்ணு பேசல, இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கா, இன்னைக்கு ஒண்ணு பேசல. ஒருவேளை அதிர்ச்சியா இருக்குமோ? இவ தங்கச்சி கிட்ட தண்ணி கேட்டோம், இவ கொண்டு வந்திருக்கா. எப்படியோ நமக்கு தண்ணி வந்தா சரி. என்ன நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர்ற? இல்ல அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவர்தான் என்ன ஒன்ன அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரே, இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஏன் இப்படி பதற? அன்னைக்கு அவர் என்ன காப்பாத்தும் போது நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, இன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லணும்னு தான் நினைச்சேன், இன்னைக்கும் பேசலையா? பாவம், உனக்கு தெரியாதா? அவர் ஊமையா? ஆமா, ஆனா அவர் பிறவியிலேருந்தே ஊமை கிடையாது, நடுவுல ஏற்பட்ட அதிர்ச்சியினால ஊமையாயிட்டாரு. ஐயோ பாவம், பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவரை போய் ஆண்டவன் ஊமையா படிச்சுட்டானே. நந்தினி, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்போ சைகையிலேயே தான் பேசுவேன், நீயும் சைகையிலேயே பேசு. ஆள் வருது. எப்படி பேசுறது, எப்படி பேசுறது, எப்படி பேசுறது, எப்படி சாமி பாட்டு பாடிட்டு வாங்க, சாமி பாட்டு பாடிட்டு வாங்க. செல்வி போற்றி, செல்வி போற்றி, செல்வி போற்றி. ரொம்பத்தான் திமிரு, ரொம்பத்தான் திமிரு, ரொம்பத்தான் திமிரு. யாருக்கு உனக்கா? யாருக்கு உனக்கா? யாருக்கு உனக்கா? என்ன விளையாடுறீங்களா? 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 ஐயோ, கோயில கெடுக்கிறான், கோயில கெடுக்கிறான், கோயில கெடுக்கிறான், கோயில கெடுக்கிறான். யாருப்பா? 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 நீதான்பா, நீதான்பா, நீயேதான்பா. நெத்தியா ஏமாடி திரும்ப. ஐயோ, முதலாளி பொண்ணு போச்சுடா. ஆமா, இந்த வயசுல உனக்கு ஏமா லவ்? கத்திரிக்காய் காய்ச்சா குழம்பாக வேண்டியதானே? குழம்பாகலாம்,
ஆனா கடத்தலுக்கு வந்து வியாபார பொருள் ஆகக்கூடாதுங்கிறேன். நிச்சயமா ஆகாது, கல்யாணத்துலதான் முடியும். பச்சேப்பா எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாதுமா. கோத்தாங்கரை, பீச்சாங்கரை, காவாங்கரையில வச்சுக்கலாம். காவாங்கரையா? ரொம்ப நாருமே, மூக்க பிடிச்சுக்கிட்டே லவ் பண்ணுவோம். நீங்க ஒரு பாம்பு வளர்க்கறதா நந்தினி கிட்ட சொன்னேன். அது என்ன பாம்புங்க? அது ஆம்பளை பாம்பு, அதான் ட்ரெஸ் போடாம வளர்க்குறேன். நீங்க இந்த குளம் மாதிரி. என்ன சொல்ற? குளமும் பச்சை, நீங்களும் பச்சை. அத சொல்றியா? ஆமா, நேத்து வந்தாங்களே, அவங்கதான் உங்க அக்காவா? அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கும் ஒண்ணும் பேசல, நேத்து ஒண்ணும் பேசல. என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதா? பாவம், அவங்க ஊமை. ஊமையா? எவ்வளவு அழகா இருக்காங்க. எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. கடவுள் அவங்கள போய் ஊமையா படைச்சிட்டானே. என்னங்க பண்றது? எங்க அக்காவுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களும் வாயால பேசுறது இல்ல. அப்புறம் எல்லாம் கைகையில தான். அப்படியா? என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. இனிமே நீங்களும் எங்க அக்கா கிட்ட பேசும்போது ஜோடையா தான் பேசணும். இல்லன்னா எங்க அக்கா மனசு புண்படும். ஐயோ, என் கண்பட்ட பெண்களோட மனச புண்பட நான் விடவே மாட்டேன். ஐயோ, வள்ளல்தான் வள்ளல்தான். செல்வி, இப்போ பகல்ல உன்னை நான் சந்திக்கிறேன், ராத்திரியில உன்னை சந்திச்சு பேசணும் போல இருந்தா எப்படி சந்திக்கிறது? ஒரு ஐடியா, வீட்டுக்கு போன் பண்ணுங்களேன். வீட்டுக்கா? போன் பண்ணும்போது உங்க அப்பா இருக்கிறாருன்னா? அப்பா இருந்தா என்ன, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. போன்ல நீங்க கரண்ட் வருமானு கேளுங்க. அப்படி கேட்டா? கரண்ட் வரும்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு அர்த்தம். கரண்ட் வராதுன்னு சொன்னா என்னால வர முடியாதுன்னு அர்த்தம். எப்படி? ஐடியா நல்லாதான் இருக்கு. கரண்ட் நடுவுல வேற எங்கேயும் போயிடாத. ஐயோ ஆளப்பா. ஐயோ, குங்குமம் எல்லாம் கலைஞ்சிருக்கே, இருங்க நானே வச்சு விடுறேன். பரவாயில்லையே, குங்குமத்தை நாம மாதிரி அழகா போடுற. ரொம்ப அனுபவமா? ஆமாங்க, எங்க ஊர்ல குரங்குக்கெல்லாம் நான் தான் நாமம் போடுவேன். ஓய், அப்ப உனக்கு யார் போடுவா? ஏய், என்ன ஏன் குட்டி போட்ட போன மாதிரி நடப்படுற? போன் ஏதாவது வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எங்கேயாவது ஒழுங்கா உட்காரு. யாரும் சோஃபால சின்ன குத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வருமாவா? ஆமா, இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டு நினைச்சுக்கோங்க. யாராங்க மாங்காய் மலை மாதிரி பேசுறான்? போன வையா, போன ஒழுங்காட்டுல வாயில வந்த வண்டியா வார்த்தை வந்துடும். திட்டுடுவேன். வைடா, வைக்க மாட்டா? டேய் நாரி போட வைடா. டேய் சோமாரி வைடா. என்னவா கிட்ட கிட்ட வார்த்தையில திட்டுறா? ராங் நம்பரா இருக்குமோ? என்ன பச்சை இவ்வளவு பச்சையா சொல்லிட்டேன்? ஏமா மன்னிச்சிடுமா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நான் எடுப்பேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? இப்பதானே பச்சை கொடுத்தா, அதனால தான் திரும்பவும். இரு, நான் பேசுறேன். You fool! Idiot! Stupid! பொறுக்கி! போன வேடா. அடுத்து போன வேடா. பொறுக்கியா? குரலே மாறி போச்சு, ஆளே மாறி போச்சோ? என்ன பண்ணலாம்? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். நந்தினி, இப்ப நான் பேசுறேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வராது. என்னது, கரண்ட் வராதா? அத சொல்றேன்ல, கரண்ட் வந்தா கனெக்ஷன் கட் ஆயிடும். இத பாருங்கம்மா, எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பல்பு. கனெக்ஷன் கொடுக்கலன்னா பல்ப் ஃபியூஸ் ஆயிடும். அந்த பல்பு போனா வேற பல்பு வாங்கிக்கலாம். போன வை. என்னது கரண்ட்ங்கிற கனெக்ஷனுங்கிற? என்ன அந்த கேஸ் தானா? அதே கேஸ் தான். அதனாலதான் நானும் உன்ன மாதிரி நல்லா திட்டி விட்டுட்டேன். ஏமா பல்பு பல்பு நானே, அது என்னது? அது வந்து அவங்க வீட்டுல 40 வாட்ஸ் பல்பா, அது எரியலையா? 40 வாட்ஸ் பல்பு இருக்குதா? அது தமா தூண்டி இருக்கான். ஐயோ. டியூப் லைட் இருக்குதா? அது நீளமா இருக்கான். அதை போட்டு சொல்றதுதானே. இப்பெல்லாம் போய் போன்ல கேட்டுங்கிறான் நான் மாங்காய் மடைய. பச்சை இந்த வேலையை கவனி. சத்தாங்க
டிரைவர் வண்டி எடுத்து போய் ஷெட்ல போடு. சரி சார். முதலாளி ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? எய்த்து விட்டு மாடியில புச்ச ஒருத்தர் கூட்டமா வந்திருக்காரு. அப்படியா? ஒரு மாலை வாங்கிட்டு போய் அவன் கழுத்துல போடு. எவன் வந்தா நமக்கு என்னடா? நான் ஒரு நல்லதுக்கு சொல்றேன். எதுக்கு அந்த ஆளை அறிமுகப்படுத்திக்கலாம்? உன்னை ஒரே வெட்ட வெட்டா உயிர் போற வேலை இருக்கு. ஓடா. அப்பாவுக்கு பால் கொடுத்துட்டியா? குடுக்கறம்மா. எப்ப பாரு பாலு பாலுன்னு கேட்டு கிடக்கலாம் இந்த பரதேசி பையன். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு. இந்த பாலை குடிச்சு பாரு, நேரா சொத்துட்டே போடுவா. என்னடா சொல்ற? குங்குமப்பூ பிஸ்தா பருப்பு போட்டு சுண்ட காய்ச்சி வச்சுக்கிறேன், குடிச்சுக்கலாம். எனக்கு வயிறே சரியில்லை. குடிமா சொல்லினா என்னமோ குங்குமப்பூ பிஸ்தா பருப்புன்னு சொன்னானே, குடிச்சுதான் பாப்போம். வயிற்று ஏதாவது வம்பு பண்ணிடுச்சா? ஆட வயிற்று வேணாம். நந்தினி, சாப்பிட்டியாமா? இல்ல. வயசு பொண்ணு இப்படி இருந்தா எப்படி? இந்தா பால் சாப்பிடு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுமா. பால் ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. அது சாதா பால் இல்லம்மா, பாதாம் பால். வா, ஜோசியம் பார்க்க வந்திருக்கிறவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் என் கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏண்டி நீங்க ஒண்ணு, அவர் எனக்கு தாய் மாமா முறை. தாய் மாமா முறையா? அப்ப ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க இங்கே இருங்க, நாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அவியல் பொரியலோட சாப்பாட ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். உள்ள போய் சாப்பாடு ரெடி பண்ணு. நீ இந்த எரும மாட்டு பல்லணத்தை கல்யாணம் பண்ணிருக்கியா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நான் பாக்குறேன். முதல்ல பிரிக்கிறதா என் வேலை. என்னது நம்ம குடிக்காரன் சொல்றாளோ? நமக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு ஜாடையில சொல்லிட வேண்டியதுதான். காபி சாப்பிட மாட்டாரு போல இருக்க. நம்ம வீட்டுக்கு வந்து பாலாவது குடிக்கிறாருங்கிறத எப்படி ஜாலியா கேட்கலாம்? என்ன தைரியம் இருந்தா இந்த ரூம் வச்சு அவ வீட்டுல தண்ணி இறைக்க கூடுவா. இவ்வளவு பின்னாடி கவனிச்சுக்க வேண்டியதுதான். நம்மளையே குடிக்க சொல்றாரோ? பாவம், ரொம்பதான் வெக்கப்படுறாரு. கொஞ்சமா சாப்பிடுறாரான்னு கேப்போம். என்னது குவார்டர் பாட்டில் தரங்கிறா? நம்மள குடிக்காரன் நினைச்சாலோ? கண்டதை சாப்பிட்டா கை கால் இழுத்துடும் சொல்லுவோம். போனா போதுன்னு நாள் மேல இறக்கும் கட்டினா கும்மாங்குத்து குத்துவன்னு சொல்றானே, இவன் ஒரு கை கம்பிக்க வேண்டியதா?
ரெண்டு பேரும் ஊமைன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டோம். நல்லாவே சண்டை போடுறாங்க. போடட்டும் போடட்டும். நம்ம வீடு வந்தாச்சு. இனிமே பாம்பாவது கீபா. மேடம், பாம்பு ஆழமா கடிச்சதால இவர் உடம்புல எவ்வளோ பாய்ச்சல் பாஞ்சிருக்கு. இனிமே யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏன் டாக்டர், பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டா? என்னமா இது? எனக்கு பண்ண தெரியாத அந்த ட்ரீட்மெண்ட். அவர் உடம்புல பாஞ்சு இருக்கிறது பயங்கரமான பாய்ச்சல். அதை யார் உறிஞ்சி எடுத்தாலும் அவங்களும் சாக வேண்டியதுதான். நந்தினி, சேல நந்தினி, சுமாரு. உங்களை காப்பாத்துறது நம்ம நந்தினிதான். அப்படியா? ஆமா, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்வளவு கொடுமையான விஷயத்தை எடுத்த அந்த பொண்ணு சாதாரணமா இருக்க. நந்தினி, நீ தீர்காயுசா இருமா. என்னமாமா இது? உங்க உயிரை விட என் உயிர் ஒண்ணும் பெருசு இல்ல. நந்தினி, நீ வா, ரெஸ்ட் எடுத்துக்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, வா நந்தினி. என்ன செல்வி, எனக்கு இதுக்கு ரெஸ்ட். வா. சார், சார், யாராவது கூட்டமா இருந்ததா? நான் தான் சார் கூப்பிட்டேன். நீங்க தான் கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வியாதி? வியாதி எனக்கு இல்ல. எந்த வியாதியா இருந்தாலும் குணமாக்கிடுவேன். கண்ணுலையா, காதுலையா, மூக்குலையா, வாயிலையா, சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. உனக்கேவா? கவலைப்படாதம்மா, நான் குணமாக்கிறேன். இவனுக்கு எவன் தான் டாக்டர் பட்டம் கொடுத்தானோ? எனக்கு தெரிஞ்சவருக்கு. அடையாம கத்துற, எனக்கு காது கேட்கும். ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு பேச்சு வராது. ஓஹோ, நாதசுரம் வாசிக்கிறவரா? பேச்சு வராது. பேச்சு வராதா? ஊமையா? பிறவிலையா இடையிலையா? இடையிலதான். இடையிலையா? எங்க இருக்காரு? வீட்ல. வீட்ல. வீட்லயா? போலாமே, வாங்க. ஏமா, நீ சொன்ன ஆள் இவன் தானா? தம்பி, எவ்வளவு நாளா உனக்கு இப்படி இருக்கு?
நீ சொன்னது உண்மைதான், இவன் ஊமைதான். கவலைப்படாத, நான் குணமாக்கிறேன். தம்பி ஆளுங்க இந்த லூசு பையன் என்ன பண்ண போறான்? தம்பி இருங்க. இந்த வாய்க்கு இது பத்தாது, சின்னதா இதான் கரெக்ட். யோ, நீ என்ன டாக்டரா கொத்தனாரா? ஐயோ, அப்படின்னா நீங்க ஊமை இல்லையா? பேச்சு வருமா? பேசுறீங்க? அப்போ நீங்க ஊமை இல்லையா? நான் ஒண்ணும் ஊமை இல்லையே. நானும் ஊமை இல்ல. அப்போ நம்மள ஊமையாக்குனது யாரு? உங்க 2 பேரையும் ஊமையா நடிக்க வச்சது நான் தான். எப்படி 2 பேரும் ஏமாத்திட்டீங்களா? செல்வி, நீ இப்படியே எல்லாரும் ஏமாத்திட்டு ஒரு நாளைக்கு நீயும் நல்லா ஏமாற போற. என்னது, நான் ஏமாந்து போவேனா? யாராலையும் எந்த காலத்திலயும் என்ன ஏமாத்த முடியாது. டாக்டர், இங்க யாரும் ஊமை இல்ல, புறப்படுங்க. எப்படி எப்படி புறப்படுங்க. விளையாடுறீங்களா? கூட்டு வந்துட்டு சும்மா போய் சொன்னா எப்படி? ஓஹோ, அப்படியா? இப்ப புறப்படுவீங்களா? புறப்படுங்க. ஏய், சீக்கிரம் முட்டைய கட்டுங்க. என்னடா சொல்ற? நெசந்தாங்க, நாகராஜன் ஒரு பாம்பை வளர்க்கிறாரு, அதான் உங்களை கடிச்சிருச்சு. இவெல்லாம் ஒரு எதிரி, கூட பாம்பு ஒரு உதிரி, ரெண்டுமே போகுது செதறி. அட நீங்க ஒண்ணு, உங்க பாசையில சொன்னா பாம்பால மரணம் உங்களுக்கு வரணும், அது வரைக்கும் நீங்க போறணும் தோப்பு கரணும். ஏய், தேளுக்கு எதுலடா விஷம்? கொடுக்கல விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம், பருவ பொண்ணுக்கு கண்ணுல விஷம், சிவனுக்கு தொண்டையில விஷம், இவனுக்கு உடம்பெல்லாம் கரெக்டா விஷம். சொன்ன. ஏய், என் நிழல மிதிச்சவனை நான் சும்மா விட்டதில்ல. இவன் என் நெஞ்சையே மிதிச்சுட்டான். ஒரே கல்லுல 2 மாங்காய். இனிமே அவன் வாழ்க்கை செதறி போன தேங்காய். என்ன முதலாளி தேங்காய் மாங்கான்னு சுண்டல் விற்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சும்மா இரு. டாக்டர், ரொம்ப டயர்டா இருக்கு. ரத்தம் அதிகமா வெளியேறதுனால உங்களுக்கு டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இந்த டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, உங்களை இப்படி தாக்குனது யாரு? அதான் டாக்டர், எனக்கும் தெரியல. ஐயோ நந்தினி, ஏன் கையை எடுத்துக்கிட்ட? அதான் எனக்கு சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? விளையாடுறியா? கையை எடுத்துக்கிட்டா வேதனையா இல்ல? இல்லடி, நாம ஒருத்தர் மேல பிரியம் வச்சுட்டா அவங்க படுற சுகதுக்கங்களை பங்கெடுத்துக்கிறது தான் வாழ்க்கை. அவருக்கு ஒரு காயம் பட்டு என்ன வேதனை அடைஞ்சாரோ அதே வேதனை நான் படுற போது எனக்கு சுகமா தான் இருக்கு. இது என்னடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஆமா, பைத்தியம்தான். அவர் மேல அவரு 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 யாருண்ட அவரு? நாகராஜ். யாரு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரு அவரா? ஆமா. அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவரைத்தான் நான் மனசார விரும்புறேன். நந்தினி, நிஜமாவே நீ அவர் விரும்புறியா? ஆமா. அவர் என்ன விரும்புறாரா? எனக்கு தெரியாது.
தெரியாமலே விரும்புறியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை விரும்பிட்டேன். வேண்டாம் முடிச்சு அவர் கையால என் கழுத்துல விழணும். இல்லனா என் வாழ்க்கையை முடிச்சுக்க நானும் என் கையால முடிச்சு போட்டுக்குவேன். இதான் முடிவா? ஆமா. ஹாய். சாரி டியர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செல்வி, நான் சொல்றது இப்ப கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவேன். நான் சொல்றது அர்த்தமாகுதா? நாம இனிமேல் பிரிய போறோம். இதாவது அர்த்தமாகுதா? பயந்துட்டியா? நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வேற குவார்டர்ஸ் தர போறாங்க. நான் அந்த குவார்டர்ஸ்க்கு மாற போறேன். இப்ப அது அர்த்தமாகுதா? அப்படியா? இப்ப நான் சொல்றதை கேட்டேன் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அர்த்தமாகுதா? இல்லையே. வீடு மாத்திரதா சொன்னீங்க. அப்படியே உங்க மனசையும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ அது அர்த்தமாகுதா? என்ன சொல்ற? என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா? பாசம் இல்லாமல உங்ககிட்ட பழகுறேன். அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? நிச்சயமா. உனக்காக என் உயிரே கொடுப்பேன். உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். என்ன மறந்துட்டு நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். செல்வி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்க அக்காவுக்கு தான் உங்க மேல பைத்தியம். இப்ப அர்த்தமாகுதா? அர்த்தம் இல்லாம அவங்க பைத்தியமானா அதுக்கு நானா பலியாடு? அன்னைக்கு அர்த்தம் இல்லாம தான் உங்க 2 பேரையும் ஊமையானு சொல்லி நான் விளையாட வச்சேன். அந்த விளையாட்டு இப்ப வினை ஆயிடுச்சு. எங்க அக்கா உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். செல்வி, இது நடக்காது. உங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பொருத்தங்க. செல்வி, புரியாம பேசாத. என்னை விட எங்க அக்கா ரொம்ப அழகானவங்க. நான் ஆசைப்பட்டது உன்னதான். என் ஆசை எங்க அக்காவையும் உங்களையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிறதுதான். செல்வி, மறந்துருங்க. எதை மறக்க சொல்ற? என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் விழுங்குற உன் கண்கள் மறக்க சொல்றியா? இத்தனை நாளா நான் தொட்டு தொட்டு விளையாட உன் கண்ணத்தை மறக்க சொல்றியா? நான் எட்டி எட்டி நின்னாலும் என்ன கிட்ட கிட்ட இருக்கிற உன் உடம்ப மறக்க சொல்றியா? அப்படின்னா என் உடம்புதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என் சதைதான் உங்களுக்கு வேணும். அதுக்குத்தான் இவ்வளவு நாள் என்கிட்ட பழகுனீங்க, பேசுறீங்க, விளையாடி இருக்கீங்க. இல்ல 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 இல்ல. அப்போ நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கீங்க. சரி, உனக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, என்ன பண்ற? ஏய் ஏய் டேய், என்னடா ராஜா, நான் இன்விடேஷன் எழுதக்கூடாதா? உன்ன மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். என்ன பண்றது? சீப்பை மறைச்சு வச்சாலும் கல்யாணம் நிக்காது. நீ இன்விடேஷன்ல இங்க கொட்டினாலும் கல்யாணம் நிக்காது. எல்லாம் தளபதி போல நடக்கும். போ. நீங்க பேசாம இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? தலைவலி. தைலம் போட்டு பேச்சு விட்டுமா? வேண்டாம்,
தூங்கினா சரியாயிடும். எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. சேச்சா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன் மேல எனக்கு ஒண்ணு கோவம் இல்ல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? முதல்ல இரவுனா கட்டி அணைப்பாங்க, கட்டில் சத்தம் போடும், பூவெல்லாம் கசுங்கும், பொழுது விடியறதே புருஷ மடியிலதான், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு நீங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரே ஒரு முத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். மனைவி கேட்டு கனவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் இஷ்டம். என்னங்க என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. எனக்கு உங்களுக்கு முத்தம் கொடுக்கிற உரிமையை கொடுப்பீங்களா? என்னங்க? ஒண்ணு இல்ல. இந்த ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தைய நான் சம்மதமா ஏத்துக்கிறேன். ஏற்கனவே வேர்க்குது. காபி சாப்பிட்டா இன்னும் வேர்க்கும். கரண்ட் இல்லையா? தெரியலையே. செல்வி, கரண்ட் வருமா? என்னது நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பேசாமலே இருக்க? கரண்ட் வராது. ஏன்னா கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்களே. என்ன சொல்ற? அது வந்து கணக்கு பிள்ளை கரண்ட் பில்ல கட்ட மறந்துட்டாரு, அதனால கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதத்தான் சொன்னேன். ஆஹா, ஹலோ நாகராஜ். ஹலோ, how are you? ஃபைன். ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்க உன் வைஃப்? உன் வைஃப் அழகில்லாதவங்களா? ஏதாவது சண்டையா? அப்ப மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல? நாகராஜ், நானும் ஓ மாதிரிதான். வைஃப் இஸ் நைஸ் டு கட் அவர் லைஃப் அப்படின்னு நினைச்சு என் மனைவியை விட்டுட்டு போனேன். முடிவு, அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. நாகராஜ், என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்காத. பொய் நல்ல குத்துறேன்னு கை நல்லையும் விட்டுறாத. இன்பமோ துன்பமோ உன் மனைவியோட சேர்ந்து வாழ. என்ன பண்ற? என்ன பண்ற? கோலி உண்டு ஆடுறேன். இது குண்டா? நான் ஏழை வீட்டுல வேலை செஞ்சேன்னா கோலி குண்டு ஆடுவேன். நான் பணக்கார வீட்டுல வேலை செய்யறேன், அதனால சாத்துக்குடி குண்டு ஆடுறேன். நேரம்தா. ஆப்பிள் சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டேன், துண்ணுவேன். எனக்கு என்னமா ரத்தம் வருது. ஆப்பிள் இருந்தா கையில இருந்து பேசிக்கிட்டே கை வெட்டிட்டேன். சீக்கிரம் வந்து போடு.
சாபாஷ். நந்தினி ரத்தத்தை சாப்பிட்டுட்டு நாய் செத்து போச்சா? நான் நினைச்சது நடந்துருச்சு. எது நாய் சாகணுமா? முட்டாள். ஆட்டை வளர்க்கறது கசாப்புக்குத்தான், கோழியை வளர்க்கறது முட்டைக்குத்தான். நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் எதிரிய சாகடிக்கத்தான். கோயிலாளியே, நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. டேய், நம்ம வியாபாரத்துக்காகத்தான் சின்ன வயசுல இருந்தே நந்தினிய பாம்பு பிடிக்கிறதுக்காக வளர்த்து. ஆமா, பாம்பு பிடிக்கிற நேரத்துல அவ செத்து போயிடக் கூடாதுன்னு தான் அவ சாப்பிடுற ரொட்டியில கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏற்றி கொடுத்த. இப்ப அவ உண்மையிலேயே ஒரு பாம்பாயிட்டு. அவ கடிச்சாலோ, அவளோட எச்சில் பட்டாலோ, அவ முத்தம் கொடுத்தாலும், அவளோட உடல் உறவு கொண்டாலும் அவன் சாக வேண்டியதுதான். ஐயோ, அப்ப நந்தினிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை அவனாடா மாப்பிள, என்ன பிடிக்க வந்த கீரி பிள்ளை. அந்த கீரி பிள்ளைக்கு மரணம் நான் வளர்க்கிற நந்தினிங்கிற நல்ல பாம்பால வரணும். ஐயோ, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நீங்களே என்ன தொட்டுட்டீங்க? என் பொண்டாட்டிய நான் தொடாம வேற யார் தொடுவாங்களா? அம்மா, கதவை சாத்திட்டியா? தாப்பாளை போட்டுட்டேன். அடு, வரணுமே. சிவபூஜையில ஏதாவது கரடி வந்தே ஆகணும். போய் கதவை தர. போய் பாக்குறேன். ம், ஏய் செல்வி, நீயா? நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரல. அதுக்காக இன்னைக்கு நீ என் கூட தான் படுத்துக்கணும். ஆனந்தினி போலாம். என்னமா இது நேரம் காலம் புரியாம சின்ன குழந்தை மாதிரி? நீதான் புரியாம பேசுற. இத்தனை நாளும் நம்ம 2 பேரும் ஒன்னா தானே தூங்கணும். இப்ப மட்டும் என்னவா? வா நந்தினி. உன்னை இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன். உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போற. அவர் தனியா எப்படி? அவர் வந்து பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிட மாட்டா. அவர் தனியா படுத்து பாரு. நீ வா வா நந்தினி. செல்வி, நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். இவனை நிம்மதியா இருக்க விட கூடாது. இதுதான் என் லட்சியம். மாமா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லையா? சும்மா சொல்லுங்க மாமா. சத்தியமா எனக்கு சோசியம் தெரியும்ல, உனக்கு தெரியுமில்ல? ஆமா தெரியும். அந்த சோசியத்துல உன் புருஷன் போன ஜென்மத்துல என்னவா இருந்தார் தெரியுமா? ஏன் புருஷனா? போன ஜென்மத்துல என்னவா மாமா இருந்தாரு? சொல்லுங்க மாமா. என்னவா இருந்தாரு? சொல்லுங்க மாமா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லுங்க மாமா. நான் என்னவா இருந்தாரு? சொல்றேன், மனசை தடப்படுத்திக்க. போன ஜென்மத்துல உன் புருஷன் நாயா இருந்தாரு. நாயாவா? என்னாலேயே தாங்க முடியலையே. உன்னால எப்படி தாங்க முடியும்? நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் இல்ல, நம்ப வைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது உன் புருஷன் நாய் மாறி வந்து உன் காலை நக்குவார். நாய் மாதிரியா? ஐயா சிங்கம். அதுங்கதான் உன் தலையெழுத்து. எசக்கியம்மா, கறி எடுத்து சமைச்சியன்னா உன் புருஷன் என்ன தெரியுமா சாப்பிடுவாரு? எலும்ப. நாய் என்ன சாப்பிடும்? எலும்பு. அதையும் எசக்கியம்மா, உன் புருஷன் எங்க படுத்து தூங்குவாரு? வாசலதான். நாய் எங்க படுத்து தூங்கும்? வாசலதான். அதையும் எசக்கியம்மா, நாய்க்கு எது பெருசு? பல்லு. உன் புருஷனுக்கு? ஆமா பல்லு. சரி மாமா, இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்ன மாதிரி நான் தூங்குற மாதிரி நடிச்சு அவரை சோதிச்சு பாக்குறேன். அப்படி அவர் செய்யல, உங்க தலையில இருக்கிற 4 முடி இல்லாம பண்ணிடுவேன். ஆமா. இவளை கவுத்தாச்சு, அடுத்தது அவன் புருஷனை கவுக்கணும். என்ன பண்ணாட? ஏண்டா அப்படி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்ல, ஏன்டா இந்த சோசியத்தை கத்துக்கிட்டோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என்னடா வருத்தம்? இந்த சோசியத்தினால போன ஜென்மத்துல யாராரு எப்படி இருந்தாங்கன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். டேய் பண்ணாட, போன ஜென்மத்துல யாரடா நினைச்சு பார்த்த? உன் சம்சாரத்தா? ஏன் சம்சாரத்தையா? போன ஜென்மத்துல அவ எப்படிடா இருந்தா? சீதையா இருந்தாளா? ரம்பையா இருந்தாளா? கண்ணகியா இருந்தாளா? ஊர்வசியா இருந்தாளா? சொல்லுடா பண்ணாட. அப்படி இருந்தா பரவாயில்லையே, உப்பு விக்கிறவளா இருந்தா. உப்பு விக்கிறவளா? இன்னைக்கு உன் மனைவி தூங்கும் போது அவ காலை தொட்டு நீ ருசி பாரு. நீ தொட்டு திங்கிறதுக்கு அவ என்ன ஊறுகாயா?
நிச்சயமா என்னால நம்ப முடியாது. நம்ப வைக்கிறேன். நம்ப வை. சாப்பாட்டுல உன் மனைவி அதிகமா உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதை விடு. மோர் கொடுத்தா அதுலயும் உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதையும் விடு. பல்பொடிக்கு பதிலா உப்பை வச்சு பல்லு விளக்குவாளே? கேட்கிறாடா பண்ணாட. இதுல இருந்து என்ன தெரியுது பண்ணாட? நீ ஒரு பண்ணாடேன்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணாட. கிண்டல் பண்ணாதே. உன் பொண்டாட்டி உடம்புல உப்பு கறிக்குதா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரியே டெஸ்ட் பண்றேன். அப்படி உப்பு கறிக்கல, கருப்பு நண்டு உன்னை வேக வச்சு தின்னுருவேன். தின்னு. கருப்பு நண்டா? கடல் நண்டு நான் நிரூபிக்கிறேன். மணி 12 ஆச்சு. இன்னும் இந்த ஆளு காலை தொட்டு ருசி பார்க்க காணுமே. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். மணி 12 ஆச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. உடனே எந்திரிச்சு அவ காலை தொட்டு ருசி பார்த்த வேண்டியதுதான். காலை தொட்டு ருசி பாக்குறாரே. பன்னாடு மாமா சொன்ன மாதிரி போன ஜென்மத்துல இருந்தாலும் நாயேதான். உப்பு கறிக்குது. அந்த பண்ணாட சொன்ன மாதிரி இவ போன ஜென்மத்துல உப்பு விக்கிறவதான். அடியே உப்பு நாய் உப்பு நாய் உப்பு நாயேதான். உப்பு நாய்ங்கிற. நீதான் உப்பு விக்கிற. நாய். உப்பு விக்கிற. நீங்க நாய். உப்பு விக்கிற. நீங்க நாய். நக்கல உப்பு கறிக்கிட்ட. கட்டினீங்களா? நீங்க நாய். நாய். வாய் உப்பு. பச்சைப்பா பச்சைப்பா. என்னம்மா? நந்தினி உன் வீட்டுக்காரர் எங்க? இந்த வீட்டு தொல்லை தாங்க முடியாம ஹோட்டல் பிக்னிக்னு ஒண்ணு இருக்குதே, அங்க ஹனிமூன் காட்டேஜ்ல தங்கி இருக்கிறாங்க. ஹனிமூன் காட்டேஜ்க்கா? எப்ப போனாங்க? அவங்க இப்பதான் போனாங்க. ஆமா, அவங்க ஜாலியா இருக்குதானே போய்க்கிறாங்க. நீ ஏன் பாம்பு கடிச்ச மாதிரி பதற? அவரை பாம்பு கடிச்சிட கூடாதுன்னுதான் நான் பதறேன். நீ என்னம்மா அவர் பார்க்காத பாம்பா? அவர்கிட்டயே பெரிய பாம்பு இருக்கு. அதை கண்டு நீ தான் பயப்படலாம். சும்மா புரியாம பேசாத. இப்ப என்ன பண்றது? அவரு பாம்பு பண்ணிக்க போயிருக்கிறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. இது தெரியாம லூஸ் கணக்கா ஓடி கிடக்குது.